எனக்கே சொல்லி தரியா நீ? சும்மா சின்னதாக போடுவோமா? இருக்கும், அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். மினரல் வாட்டர் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்க்ரைப்பியாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டோரி போட்டோம். இது சிக்கன் கொலை உருண்டை. கொலை உருண்டையா? பார்க்கலாமா வாங்க. பாய் வீட்டு பிரியாணி. பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம். போயிடலாமா? என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு? நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய கீதம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சங்கீதா. நான் உங்கள் சூர்யா. நான் உங்கள் சித்ரா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணி செய்ய போகிறோம். பாய் வீட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நாங்கள் செய்ய போகிறோம். மருமக செய்ய போகிறா சங்கீதா. பார்க்கலாமா வாங்க. சொல்லுங்கள் சங்கீதா, என்ன பண்ண போகிறீங்க? ஆயில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்று, இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஊற்றுடி ஊற்று. ஆமாம் ஊற்று. போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்று. நிறைய 6 கிளாஸில் ஊற்றுமா? எல்லாத்தையும் ஊற்றுமா? 5 கிளாஸ் போடு போடு. 5 கிளாஸ் கரெக்டாக. கறி வேகணும்ல, போடு. இப்போ நெய் போட்டுக்கலாம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வந்து ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுசாக போட வேண்டாம், வாசனை இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு. என்னடா ஏதோ ரொம்ப நெருப்பு வருது. ஏலக்காய் வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 2 தட்டு தட்டிட்டு போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை அந்த ஃப்ளேவர் வந்து சீக்கிரம் வெளியே வரும். ஓகே, அது தட்டிட்டு போடுங்க ஏலக்காவை. பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் முந்திரி, ஏலக்காய், கிராம்பு. இதுல ஹீரோ இருந்திருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்தது ஆனியன். இப்போ ஆனியன் போட்டாங்க. அது நல்லா அப்படியே சக்கையாக வரணுமா? இல்லை நல்ல செவக்க அப்படியே நல்லா அப்படியே மருதாணி மாதிரி சமைக்கணுமா? மருதாணி மாதிரி செவக்குது. அந்த கலருக்கு வந்து நல்லா செவந்து வரும்போது அதுக்கப்புறம் தக்காளி போடணும். பச்சை மிளகாய் வந்து நான் இப்படி 2ஆ கீரி நடுவில் கீரி எனக்கே சொல்லி தரியா நீ? சும்மா சின்னதாக போடுவோமா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து க்ரீன் சில்லி. இதை வந்து காரம் நம்மளுக்கு அதிகமாக வேணும்னா இப்படி கட் பண்ணி போடலாம், இல்லைனா முழுசா கூட. வாத்தியாரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தரேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து க்ரீன் சில்லி போடலாம். எனக்கு நம்ம காரம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றனால நான் இப்படி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், இல்லைனா அப்படியே முழுசாக கூட போடலாம். இப்போது இப்படி ஆனியன் வந்து வதங்கிட்டு இருக்கப்பவே நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காம வரும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். என்ன பாய் பண்ணுறீங்க நீங்கள்? இது பார்த்தீங்கன்னா இது சிக்கன் கொலை உருண்டை. கொலை உருண்டையா? கோலா உருண்டை. கோலா உருண்டை. கொலை உருண்டை. சிக்கனை கொலை பண்ணி உருண்டை பிடிக்கிறது. சிக்கனை வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு ஒரு கோலா உருண்டை செய்யலாம். எங்கள் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கோலா உருண்டை குழம்பு. எங்கள் காவேரிக்கும் எங்கள் பொண்ணுக்கு நல்லா ரொம்ப. அப்படிலாம் இல்லை, இது நம்ம இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டதுனால ஒருத்தர் வந்து கேட்டாங்க கோலா உருண்டை பண்ணுங்கன்னு, அவங்களுக்காக பண்ணுறோம். நாங்கள் ஸ்டோரி போட்டோங்க. அதில் வந்து நாங்கள் ஸ்டோரி போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டாங்க கோலா உருண்டை பண்ண சொல்லி, அதனால் அவங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கலான்னு பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். க்ரீன் சில்லியும் சேர்த்து அரைச்சிருக்கேன் காரத்துக்காக. ஸோ அந்த உப்பு போடுறதுனால அந்த பிரியாணி உதிரி உதிரியாக வரும், ஒரு மாதிரி திக்காது. அதுக்கப்புறம் இங்கே அடியில் அடி பிடிக்கும்ல, அதுவும் பிடிக்காது. ஓ, அப்போ வதங்குறப்பவே அந்த உப்பு போட்டால் அந்த அடி பிடிக்கிறத நின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் முழுசாக காட்டலாம், அதுக்கப்புறம் தான் தக்காளி எடுத்துருவோம். அத்தை என்ன பண்ணுறாங்க? கோலா உருண்டைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும், அதனால் அதை உரிச்சிட்ருக்காங்க. ஓகே ஓகே.
நல்லா உரிக்கட்டும். தக்காளி எந்த அளவுக்கு வேகணும் அது சொல்லுங்கள். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேஸ்ட் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். ஓகே, அந்த தோல்லாம் உறிஞ்சி நல்லா வதங்கணும் இல்லையா? ஆமாம். அது ரொம்ப கிண்டாதீங்க மேடம். அப்படியே இருங்க. உனக்கு தெரியுமா, உனக்கு சமையல் தெரியுமா? மாஸ்டருங்க, உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். ஸ்கூல்லேருந்து சமைக்கிறோம். யார் முதல்ல கற்றுக்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, யார் சூப்பராக சமைக்கிறாங்கன்றது தான் முக்கியம். டேஸ்ட் தான் முக்கியம். நான் சமைச்சா டேஸ்ட் வராதுன்ற. அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிச்சாதான் உங்களுக்குலாம் புரியும். ஒரு நாள் சமைச்சு காட்டிட்டு பேசு. பேசுகிறேன்டி, லேயர் பிரியாணி செய்கிறேன். நாங்கள் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே சூரி, இங்கே பாரு. அந்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் அந்த பட்டை, இதெல்லாமே தனித்தனியாக அந்த ஸ்மெல் வருது. தனித்தனியாக வரல, சேர்ந்து வருது. ஆனால் எனக்கு அதை வந்து தனித்தனியாக சொல்ல முடியுதுல்ல, ஏன்னா நீ பார்த்துட்டு இருக்க. ஓகே சரி, ஓகே போடலாமா? இல்லை இன்னும் தோல் பிரியலையே. தோல் அதெல்லாம் பிரிக்கக்கூடாது, ஒருத்தவங்களை யாரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், ஜோக்கை ஃபுல்லாக சொல்லி முடிங்க. யாரையும் பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படியே எடுத்து காமிங்க கேமராக்கா. ஓகே, தக்காளி தோல் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொத்தமல்லி, புதினா இதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம போடணும். இப்போது இதுதான் ஃப்ளேவர் கொடுக்க போதில்ல? ஆமாம், கொத்தமல்லி புதினா தான் பிரியாணிக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக போட்டுக்கிறோம். இது நம்ம காரம் இன்னும் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா க்ரீன் சில்லியும் நான் சேர்த்துருந்தேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால அது என்ன, கரண்ட்டு போயிருச்சுப்பா. அந்த இது இருக்குல்ல, அந்த லைட் வச்சுக்கலாமா? இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் தான் அந்த பாய் வீட்டு பிரியாணின்றது கரெக்டாக வரும். இப்போ என்ன போட போகிறோம்? இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 லெமனோட ஜூஸ். சிக்கன் போட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்த ஆனியன் வதங்கும் போது உப்பு போட்டதுனால அந்த ஆனியன் பிடிக்கவே இல்லை. பிடிக்கவே இல்லை பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் போட்டுடலாம். ஆச்சரியமா இருக்கு, உப்பு போட்டதுனால அடி பிடிக்காம இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் அப்படியே போட்டுக்கலாம். சிக்கன் எத்தனை கிலோ இது? 1 கிலோ சிக்கன். நீங்கள் கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை பாருங்கள், நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. அது எத்தனை கிராம் சிக்கன் அது? இது வந்து ஒரு 1/2 கிலோங்க. 1/2 கிலோ எத்தனை உருண்டை வரும்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 உருண்டை கூட நம்ம உருட்டிக்கலாம், சின்னதாக. நம்ம இவ்வளோ பெருசு உருட்டினீங்கன்னா ஒரு 30, 50, 35 கூட உருட்டிக்கலாம், இந்த சைஸ். வெறும்னே அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறீங்களா, இல்லை என்ன மேட்ரு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்க்ரேப்பியாக இருக்கிறதுக்கு. ஸ்க்ரேப்பினா ஒரு கிறிஸ்பி என்ன அப்படி சொல்கிறீங்களா? எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. சிக்கன் போட்டாச்சு. இந்த இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிடலாம், போதும். பிரியாணிக்கு வந்து இப்போ தயிர் வரைக்கும் போட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன போடுறான்னு கேட்போம். சோம்பு ஒரு ஸ்பூனு, பட்டை ஒரு 3, ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 4, அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இது எல்லாமே கொஞ்சம் வந்து ஆயில் போட்டு இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டிட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சிக்கனில் இருக்க தண்ணியே வந்துருச்சு. இப்போ குக்கருக்குன்னா நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ இதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படின்னு கணக்கு பண்ணணும். 5 கிளாஸ் ரைஸ்க்கு எத்தனை கிளாஸு? 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸு. அப்போ 5 கிளாஸ்க்கு வந்து எத்தனை கிளாஸுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். 7.5. கரெக்டு. 7.5 கலாய்க்கிறா. இவன் எம்பிஏ முடிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், கலாய்க்கிறா பாருங்க.
ஒரு கிளாஸுக்கு வந்து 1.5 கிளாஸ் ஊற்றணுமா. மொத்தம் 5 கிளாஸுக்கு எத்தனைன்னு கேட்குறா சங்கி. இவன் உடனே கரெக்டாக சொல்லிட்டா 7.5 கிளாஸ்னு. ஏய் ஒழுங்காக கணக்கு பண்ணுங்கிறா. பார்த்துக்கங்க மக்களே, பாருங்கள். இப்போ நான் வந்து 5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். என்ன ஊற்றிடுவோமா? ஊற்றிடலாம் மக்களே, பாருங்கள் பிரியாணி சூப்பராக வரும். என்ன கேன் தண்ணி ஊற்றணுமா இல்லை குழா தண்ணியா? கேன் தண்ணி தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம கேன் தண்ணி இந்த திருநெல்வேலி பாபநாச தண்ணிலாம் ஊற்றணும்னா அது வேறு டேஸ்ட் கொடுக்குமா? வேறு டேஸ்ட்டு பக்காவா. மழை தண்ணிக்கே ஒரு அற்புதமான ஒரு சொல்லுங்கள். மழை தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். மிர்னல் வாட்டர், மிர்னால் தாக்கூர். 3வது கிளாஸு 4 5 6 7.5 தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் சால்ட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அந்த டேஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணிலேயும் வரப்போகுது. எப்படி இருக்குது? சால்ட் போடணும். உப்பு பார்க்குறாங்க. மிளகாத்தூள் பத்தாதனால எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. கொதிக்கட்டும், கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ இதை மூடியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி போட்டுற வேண்டியது. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு கோலா உருண்டைக்கு வந்துட்டாங்க சங்கி மாஸ்டர் சங்கீதா, வாங்க என்ன பண்ண போகிறோம்? தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். சரி, ரைஸு எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க நீங்கள்? ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைங்க போதும். இப்போ தான் அந்த பிரியாணி அரிசி வந்து உதிரியாக வரும். உதிரியாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமா? மல்லிகைப்பூ மாதிரி பொழுன்னு இருக்கும். பொழுன்னு இருக்கும். அடடடடா, என்ன சங்கி அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அந்த பாய் வீட்டு பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸாக பாய் வீட்டு பிரியாணிக்கும் நார்மல் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? பாய் வீட்டு பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே பொருள் எல்லாமே அதிகமாக சேர்ப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, நல்லா குவாலிட்டியாக பண்ணுவாங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா நம்ம மக்களே நம்மளே நம்ம பிரியாணி பாருங்களேன். நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம், ஒரு கடைக்கிட்ட நிற்கும், ஐயோ டே பாய் பிரியாணிடா, நிறுத்துகிற இங்கே சாப்பிட்டு போயிடலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் பிரியாணினாலே மக்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா பாய் பிரியாணினாலே ஒரு மாஸ் தான் இல்லை? மாஸ்க். ஓகே, சூப்பர். சங்கீதா மாஸ்டர் சொல்லுங்கள், அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இது கொதிச்சுட்டு இருக்கு, தம் போட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம கோலா உருண்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. வாசனை சூப்பராக இருக்குது மாஸ்டர். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வதக்கிட்டு அதை வந்து அரைச்ச சிக்கனை வச்சுருக்கோம்ல, அதே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி. ஸோ இது வதக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தான். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோ எடுத்துக்கணும், அளவு சொல்லுங்கள். ஒரு 10 பூண்டு பல், இஞ்சி ஒரு துண்டுனா அவ்வளவு. ஓகே சூப்பர். கொஞ்சம் ஒரு அரை வெக்காடா போட்டுடலாமா மேடம்? இல்லை, கொத்தமல்லி வந்து அரைக்கும் போது அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு. அது மருமகளுக்கு அவங்களால எல்லாம் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு மருமகளை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருமகளை. இப்போ நிறையா டிஷ் பண்ணி கொடுக்குறான் எனக்குமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கேர் பண்ணிக்கிறீங்களா? அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு அவள் ஹெல்ப் பண்ணுவான். சூப்பர். இப்போ இது கூட கொத்தமல்லி வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்க போகும்போது இது கூட சேர்ந்து கொத்தமல்லியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சித்ராமா அரைச்சிட்டு வருவாங்க, அதுக்குள்ளே இது வெந்துருச்சா பாருங்க. போட்டுடலாம். சரி, டக்குன்னு தம் போட்டுடலாம். இது கீழே வைக்கணும். என்ன பண்ணீங்க? இது தம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருந்ததா. ரைஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி அதுக்கு மேலே வச்சு இதை மேலே ஒரு வெயிட்டு ஏதாவது கல் ஏதாவது கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த தம்லேயே அது நல்லா வெந்துடும். அரைச்ச இந்த மசாலாவை வந்து இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஊற்றிக்கலாங்க. என்ன ஆயில்றது? கடலெண்ணெய் ஊற்றலாமா?
இப்போ ஆயில் ஊற்றுறாங்க. அது ஃப்ரை பண்ணுறதுக்கு தானே இது? ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த அளவு எடுத்தால் போதும். இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டு பார்த்துடலாம். அது செக் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ உருட்டியாச்சு இல்லையாம்மா? ஊற்றியாச்சுங்க. இப்போ கோலா உருண்டை நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இப்போ அதெல்லாம் உருட்டி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. சூடாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உருட்டி போட்டாச்சு. ஆயிலில் பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா. ஆமாம், அப்படியே ஜீஸ் பால்ஸ் மார்க்ஸ் இருக்குது. ஜீஸ் பால்ஸா? அதெல்லாம் மருமகள்கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்ல வராது. ஆமாம், பார்க்கறதுக்கு அப்படியே சீஸ் பால்ஸ் மாதிரியே இருக்கு. இது சைடிஷ்க்கு என்ன மாதிரி தொட்டுக்கலாம்? மைனஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மைனஸ் தொட்டு சாப்பிட்றலாம். ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. இது நீங்கள் இது வந்து நல்லா இது கோலா உருண்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிரேவி வச்சோம் பார்த்தீங்களா, கொத்துக்கறி கிரேவி, அது மாதிரி அதில் போட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட தானே போகிறோம்? இந்த மாதிரி காவேரி ஸ்மெல் பார்த்தியாம்மா எப்படி இருக்குது ஸ்மெல்லு? வந்து பாய் வீட்டு பிரியாணி வந்த அந்த வாசனை வரும் பார்த்தீங்களா, பாய் பிரியாணி வாசனை, ஆத்தென்டிக் ஸ்மெல் வருது. ஆமாம், அது வாடை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா வாடை வருதா? வாசனை வாசனை சூப்பராக வந்திருக்கு. சங்கி பிளேட்டிங் பண்ணிடலாமா? செம்மையாக இருக்கு. எடுக்கும் போதே அந்த ஸ்மெல்லு, அந்த பார்க்கும்போதே அந்த சிக்கன்லாம் நல்லாவே வந்திருக்கு பாருங்க. இங்கே கோலா உருண்டையே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு.